டெல்டா வந்து என்னோட கோட்டை, நான் தான் அதில் கிங்கு. அப்புறம் முதலமைச்சர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே, அதையும் கூட விஜய் குறிப்பிட்டு இருந்தார், டெல்டா நானும் டெல்டாக்காரன் தான் அப்படிலாம் வந்து பேசியிருந்தார். இப்போ நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது எடப்பாடின்னு சொன்னதுனால நான் எடப்பாடி தொட்டு பேசுகிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே டஃப் கொடுக்குறாரோ அந்த மாதிரி பெஸ்டாரே சார் அப்படின்னா, கிரவுண்ட் லெவலில் போய் விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்று அவங்களுடைய கோரிக்கை எடுத்து வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா டஃப் கொடுக்குறாரே சார் நீங்கள் சொல்லலாம். இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்கூட்டியே முளை விட்டு போயிடும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பயிர்கள் இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது கிரவுண்டுக்கு போய் அதை பார்த்து என்னப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி பண்ண வேணாமா, அது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்க வேணாமான்னு சொல்லி அதை இக்னைட் பண்ணி விட்டது, அதாவது துவக்கி வச்சது பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் இல்லையா. அப்போ அந்த மாதிரி கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணணும். திமுகவோட எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கூட பண்ணிருக்கலாம். இப்போ ஐயா விஜய் அவர்கள் எப்ப வந்தாரு? இப்ப தஞ்சாவூருக்கு இப்பதான் வந்திருக்கிறாரு. தஞ்சாவூர்ல வந்து நின்றுட்டு வேலூர் மக்களுக்கு வணக்கம்னு வேற சொல்றாரு. அதான் கேட்டா அங்க மறந்துட்டு இப்ப சொல்றேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து புதுவிதமான பார்வையா இருக்குது. கொஞ்சம் ரொம்ப நகைச்சுவையாவும் இருக்குது, சிரிப்பு வருது, கஷ்டமா தான் இருக்கு சொல்றதுக்கு இந்த வார்த்தையை. பட் இதெல்லாம் ஏன் பண்றாருன்னு தெரியல. இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாது. காவிரி முல்லை பெரியார் பிரச்சனை பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு, காவிரி பிரச்சனை பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சிக்கல்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா அவங்க விவசாயிகளா இருக்கிறாங்க. விவசாயினுடைய அடிப்படை பிரச்சனை நீராதார பிரச்சனை தான். உங்களுக்கு எனக்கு சொல்றாரு அவரு, எனக்கு விவசாயிகளை பத்தி விவசாயத்தை பத்தி பேச தெரியாதுங்கன்னு சொல்றாரு. விவசாயத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு விஜய் தேவையில்லை. விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியாது, நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க மக்கள் மத்தியில பேச வேணாமா?